வணக்கம். தேர்தல் தேதிய அறிவிச்சதுல இருந்து என்ன நெறைய பேரு, "நீங்க இந்த தேர்தல்ல நிக்கலையா?" அப்படின்னு கேட்டீங்க. நீங்க எந்த தொகுதியில போட்டியிடுறீங்க? அப்படின்னும் நெறைய பேர் என்ன ஆர்வமா உங்களுடைய அன்பின் வெளிப்பாடா நீங்க அந்த கேள்விகள என்னிடத்துல முன் வச்சீங்க. முதல்ல உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 தேர்தல் என்பது கார்ப்பரேட்டுகளுக்கும், கைக்கூலிகளுக்கும் நடக்கிற ஒரு தேர்தலா நான் பார்க்கிறேன். கார்ப்பரேட்டுகளுக்கும், கைக்கூலிகளுக்கும் நடக்கிற அதிகார போட்டியில நாம சிக்கி தவிக்க முடியாது. அதுவும் இல்லாம நான் மக்கள் பணி செய்யாமலேயே தேர்தல்ல போட்டியிடுறத நான் விரும்பல. ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு நான் பெரிய அளவுல எந்த களப்பணியும் செய்யல. அதற்கான பொருளாதார சூழலும் எனக்கு இல்லாம இருந்தது. அதனால என்னால பெரிய அளவுல பங்கெடுக்க முடியல. என்னால என்ன முடியுமோ அத செய்திருக்கிறேன். முதல்ல மக்கள் கிட்ட போயிட்டு நம்ம வேலை செய்யணும். அதன் பிறகு தேர்தல்ல போட்டியிடணும். மக்களுக்காக நிக்கணும். அப்பதான் மக்கள் கொஞ்சமாவது நம்மள கவனிப்பாங்க. நமக்கு அவங்களுடைய வாக்குகள செலுத்துவாங்க அப்படிங்கிறதுல நான் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவள். ஏதோ தேர்தல்ல நிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிக்க முடியாது. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நாங்க கடந்த காலங்கள்ல நெறைய வேலை பார்த்தோம். களத்துல போய் நின்னு இருக்கோம். போராட்டம் பண்ணியிருக்கோம். பிஎஸ்பில நாம இருந்ததுனால பொன்னேரியில போயிட்டு நம்ம வேட்பாளரா நின்னோம். நாமளும் நம்முடைய 100% உழைப்ப வந்து நம்ம செலுத்தணும் தேர்தல் நேரத்துல. அது வேற. அதனால என்னுடைய இலக்கு இந்த தேர்தல் இல்ல. முழுமையான களப்பணி செய்துட்டு வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தான் என்னுடைய இலக்கு. தேர்தல் தேதி எப்ப அறிவிப்பாங்க அப்படின்னு தினந்தோறும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் தேதிய அறிவிச்சுட்டாங்க. தமிழ்நாடு, புதுவை, கேரளம், அசாம், மேற்கு வங்காளம் இந்த 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கிறதா தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி அறிவிச்சாங்க. குறிப்பா வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டிலயும், அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியிலயும் தேர்தல் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. புதுச்சேரியும் தமிழ்நாடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அரசியல் மனநிலை, சூழ்நிலை கொண்ட ஒரு மாநிலமா தான் நான் பார்க்கிறேன். புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஏன் அறிவிச்சிருக்காங்க? தமிழ்நாட்டுக்கு தேர்தலை ஏப்ரல் 23 அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தேர்தல் தேதி அறிவிப்பு ஏற்புடையதா இருக்கா? அப்படிங்கிற பல கேள்விகள் தமிழ்நாட்டு மக்கள் கிட்டயும், தமிழ்நாட்டுல இருந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்கல்ல, அந்த தமிழர்கள் கிட்டயும் இந்த கேள்வி பலமா இருக்கு. ஏன் இந்த கேள்விகள் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இப்போ வளைகுடாவுல போர் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையில, அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த நெருக்கடியில இருக்கிறாங்க. நம்ம எப்படி சொந்த மாநிலத்துக்கு போய் நம்முடைய வாக்குகள செலுத்துறது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அவங்க இங்க வரதே பெரிய பிரச்சனையா இருக்கு. வளைகுடாவுல நடக்கிற போர்னால தேர்தல் தேதி தள்ளி போகுங்கிற ஒரு மனநிலை தான் நெறைய பேர் இருந்தாங்க. ஏன் நான் கூட அப்படிதான் நெனச்சேன். ஆனா உடனடியா இந்த தேர்தல் தேதிய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. எப்பவும் மத்திய அரசுக்கும், பாஜகவுக்கும் தகுந்த ஒரு வசதியான நாட்கள தான் தேர்ந்தெடுத்து தேர்தல் தேதிய அறிவிப்பாங்க. இதுதான் ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் ஆணையமா இருக்கா? தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையமா இருக்கா? கடந்த கால வரலாறுல தேர்தல் ஆணையம் தன்னை நிரூபிக்கவே இல்ல. தான் நேர்மையான ஒரு தன்னிச்சையான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு ஆணையம் அப்படிங்கிறத நிரூபிக்கவே இல்ல. இந்த சூழ்நிலையில பலருடைய குரல் என்னவா இருந்தது அப்படின்னா, வளைகுடா போர் முடிவுக்கு வந்த பின்னாடி தான் தேர்தல் தேதிய அறிவிப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் தட்டுப்பாடு இருக்கிறது. ஏன்னா நானே ஒரு குடும்ப தலைவி. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறது என்னால உணர முடிகிறது. பெட்ரோலும் என்னால போட முடியுது. அதனால இதெல்லாம் என்னால உணர முடியுது. அதனால மக்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துங்கிற மனநிலை மக்கள் மத்தியில ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு. இப்ப எந்த தடையும் இல்லாம பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் கிடைச்சா ஒரு பெரிய சிரமம் கிடையாது இந்த தேர்தல். ஆனா, இதுல சிரமம் இருக்கு. இந்த சிரமங்களை மத்திய அரசும், மாநில அரசும் தான் தெளிவுபடுத்தணும். இந்த நெருக்கடிகளை மத்திய அரசும், மாநில அரசும் எப்படி சமாளிக்க போறாங்க? மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாக போறாங்க என்பதுதான் இனி வரும் காலங்கள்ல இது நடக்கக்கூடிய விஷயங்கள வச்சு அது பதிலா அமையும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயத்துல என்ன பொறுத்தவரைக்கும், இந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்ட பிறகு தேர்தல் தேதிய அறிவிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடா இருக்கு. தேர்தல் தேதிய அறிவிச்சதுல இருந்து இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொதுவாவே எப்பவுமே இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 15ஆம் தேதிக்கு ஒரு 3:30 மணிக்கு இந்த அறிவிப்பு வருது. தேர்தல் தேதிக்கான 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பு வருது. உடனே ஒரு 4, 5 மணிக்கெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க வாகனங்கள. 1 மணி நேரத்துல அப்படியே அதிகாரத்த தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னதான் கண்ட்ரோல் எடுத்தாலும், இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அதிகாரிகள், இல்ல பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஒரு கட்சியை சார்ந்த அதிகாரிகளா தான் இருக்கிறாங்க. தேர்தல் அதிகாரிகள் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இப்படி ஏதோ ஒரு கட்சியை தான் சார்ந்து இருப்பாங்க, இருக்கிறாங்க. சில பேர் சாராம இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஆனா பெரும்பான்மையா ஒரு கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள் தான் தேர்தல் அதிகாரிகளா இருக்கிறாங்க. அத நான் கடந்த காலங்கள்ல நான் ஒரு தேர்தல்ல நிக்கும்பொழுது, பொன்னேரியில நிக்கும்போது அந்த அனுபவத்துல இருந்து நான் பார்த்திருக்கிறேன். தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனேயே இவ்வளவு நேர்மையா நடந்துக்குமா? அவங்க செயல்படுறத பார்த்து அப்படி ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். எப்படின்னா 3:30 மணிக்கு அறிவிச்சதும் 4:30 மணிக்கெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 50,000க்கு மேல பணம் எடுத்துட்டு போகக்கூடாது. இது அதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா செக் பண்றாங்க. கடுமையான கட்டுப்பாடுகள விதிக்கிறாங்க. இப்படி தேர்தல் ஆணையம் நடந்துக்கிறதுல யார் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க? பெரிய அளவுல பாதிக்கப்படுறது சிறு குறு வியாபாரிகள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க. பெரிய அளவுல அரசியல்வாதிகள் இந்த
சோதனையில சிக்கிறதே கிடையாது. இதுதான் கடந்த கால வரலாறு. தேர்தல் ஆணையத்த இப்படி குறைச்சு மதிப்பிடுற மாதிரி பேசுவீங்களா அப்படின்னு எல்லாருக்கும் தோணலாம். ஆனா குறைச்சு மதிப்பிடல. எதார்த்தத்துல நடக்கிறத தான் நான் சொல்றேன். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒவ்வொரு கட்சியும் ஓட்டுக்கு பணம் குடுக்குறாங்கல்ல. வாங்குறவங்களுக்கும் தெரியும், கொடுக்கிறவங்களுக்கும் பணம் குடுக்கறத பத்தி நல்லாவே தெரியும். அப்போ தீவிரமா, நேர்மையா இருந்தா எப்படி பணப்பட்டுவாடா நடக்குங்கிற கேள்வி தான் என்னை போன்றவர்களுக்கு இருக்கு. அப்போ ஆளுங்கட்சிகளாக இருந்தவங்க பணத்தை எப்படி எடுத்துட்டு போவாங்க? அப்படிங்கிற வரலாறும் இருக்கு. போலீஸ் வேன்லயே எடுத்துட்டு போன வரலாறு கூட இருக்கு. இதே தமிழகத்துல. போலீஸ் வண்டியிலேயே எடுத்துட்டு போயிட்டு பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நேர்மையா இருக்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் பயங்கரமா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்றாங்க. நான் ஒரு பார்வையாளரா இருந்துட்டு இந்த விஷயத்த நான் சொல்லல. நான் ஒரு வேட்பாளரா இருந்து களத்துல இருந்து பார்த்திருக்கேன். அதன் அடிப்படையில என் அனுபவத்தின் ஊடாக தான் இந்த செய்திகளை நான் பதிவிடுறேன். வாக்குப்பதிவு 2 நாளைக்கு முன்னாடி பணம் பட்டுவாடா பொன்னேரி தொகுதியில நடந்தது. திமுக ரூ. 500 கொடுத்தாங்க. அதிமுக ரூ. 300 கொடுத்தாங்க. இப்படி நடக்கிறத நாங்க போய் புகார் கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுதான் நிலைமை. இந்த லட்சணத்துல வந்து தான் தேர்தல் ஆணையம் அன்னைக்கு வந்து அங்க செயல்பட்டாங்க. எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி. இந்த மாதிரியான விஷயங்கள அவங்க தடுக்கிறதே கிடையாது. கடந்த காலம் முழுக்க எல்லா தேர்தல்களிலும் வாக்காளர்களுக்கும் பணம் கொடுத்திருக்கிறாங்க, பரிசுகளை கொடுத்திருக்கிறாங்க. அதன் மீது எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கல. நாங்க புகார் சொன்னாலும் அத பத்தி கவலைப்பட்டதே கிடையாது அவங்க. ஏன் இன்னும் சொல்லணும்னா வீடியோ எடுத்துட்டு போயிட்டு கூட ஆதாரப்பூர்வமா கொடுத்தா கூட எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இத்தனைக்கும் நான் தேசிய கட்சிங்கிற அந்த அதிகார டோன்ல தான் அவங்களோட பேசினேன் நானு. இது என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் நானு. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால தேர்தல் ஆணையத்தோட எந்த நடவடிக்கை என்பது பொதுமக்களுக்கு தொல்லையா தான் இருக்குமே தவிர, அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர, பொதுமக்களுக்கு தான் தொல்லையா இருக்கும். இதை எப்பவுமே அவங்க சரி பண்றதே கிடையாது. நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? தேர்தல் ஆணையம் குறைந்தபட்சம் நேர்மையோட இருக்கணும். தேர்தல் நேர்மையா நடத்தப்படணும். அப்பதான் பொருளாதார வலிமை இல்லாத என்னை போன்ற வேட்பாளர்கள் எல்லாம் சமமா பங்கேற்க முடியும். எளிய மனிதர்களும் அதிகாரத்துக்கு வர முடியும். அதிகாரம் அவர்கள் வசப்படும். என்னுடைய இறுதியான கருத்து என்ன அப்படின்னா, தேர்தலை மே மாதம் நடத்தினாதான் சரியா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் தேர்வே முடியல. அதுவும் பாண்டிச்சேரியில தேர்தல் தேதி விவரங்கள் அறிவிச்சது என்னமோ மார்ச் 15ஆம் தேதி தான். ஞாயிற்றுக்கிழமை தான் அறிவிக்கிறாங்க 5 மாநிலங்களுக்கு. அடுத்த நாளே வேட்புமனு தாக்கல்னு சொல்லி ஏப்ரல் 9 வாக்குப்பதிவுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏப்ரல் 2 வாரங்கள்ல 1ல இருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூலாண்டு தேர்வு நடத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். பாண்டிச்சேரியில தேர்தல் 9ஆம் தேதி நடக்குது. ஆக இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அவதிப்பட போறது மாணவர்களும் வியாபாரிகளும் தான். எனக்கு என்னமோ அவசர கோலத்துல தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் சொல்ல போனா புதுச்சேரியில முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க. எப்பவுமே தமிழ்நாடு புதுச்சேரி ஒன்னாதான் நடக்கும். எனக்கு என்னமோ பிஜேபிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. புதுச்சேரி பாஜகவுக்கும் தமிழ்நாடு திமுகவுக்கும் ஏதோ ஒரு டீலிங் போட்டிருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இந்த மாதிரியான செயல்பாடுகள். ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக பெருசா தீவிரமா அரசியல் செய்யறதுக்கு தயாரா இல்ல. திரு எடப்பாடிக்கு பெரிய உடன்பாட்டோட எல்லாம் அவர் வந்து கூட்டணியில இல்லைங்கிற மாதிரியானதான் செய்திகள் நமக்கு உணர்த்துது. எப்படியா இருந்தாலும் திமுக தான் வரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மத்திய அரசுக்கு இருக்கிறதுனால, ஏன் மக்கள் மனதுல இருக்கிறதுனால, அப்படி ஒரு பின்பம் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால இதெல்லாம் பொதுமக்களும் வாக்காளர்களும் தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசியல் நகர்வுகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாக்குகளை செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.